சென்னை புறநகர் பகுதிகளில் தொற்றுநோய் பரவுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் 45 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கியது. அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் வடிந்துள்ள நிலையில் தொற்றுநோய் பரவாமல் இருக்க தமிழக அரசு சார்பில் ஆவடி பெருநகராட்சி, திருவேற்காடு, பூவிருந்தவல்லி நகராட்சி மற்றும் திருநின்றவூர் பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் கொசு மருந்து தெளிப்பான் வாகனம் மற்றும் குளோரின் தெளிப்பதற்கான வாகனங்கள் அடங்கிய 45 குழுக்களை தமிழக நலவாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், பால்வளத்துறை அமைச்சர் ரமணா, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இதனிடையே அமைச்சர்கள் முன்பு கொசு மருந்து தெளிப்பான் இயந்திரத்தை பரிசோதிக்கும் போது வாகனத்தில் இருந்து தீ வெளியேறியதால் கூடியிருந்த மக்கள் பதறியடித்து ஓடினர். இதையடுத்து அருகே இருந்த மண்ணை கொண்டு தீயை அணைத்து வாகனத்தை கொண்டு சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.